அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் ஒரு அற்புதமான நாளுங்க. அதுவும் பஞ்சமி திதியோடு வந்திருக்கின்ற வியாழக்கிழமை மிகவும் ஒரு அற்புதமான நாள். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி திதி என்பது வாராகி அம்மனுக்கு விசேஷமான ஒன்றுதாங்க. இந்த உலகத்துல கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவள் தான் இந்த வாராகி அம்மன். அப்படிப்பட்ட வாராகி அம்மனை நாம முழு மனதோடு வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நமக்கு அவள் தாயாக இருந்து நமக்கு காத்து தீர்த்து வைப்பாள் என்பது ஐதீகங்க. அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்குரிய பஞ்சமி திதி என்பது இன்றைய தினம் ஏப்ரல் 17ஆம் தேதி வியாழக்கிழமை என்று தொடங்கி நாளைய தினம் ஏப்ரல் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று நிறைவடைகின்றதுங்க. இந்த நாளில் நாம செய்ய வேண்டிய வாராகி வழிபாட்டை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பதிவை பார்க்கலாம். இந்த வருடம் விசுவாவசு வருடம் பிறந்து வரும் முதல் பஞ்சமி திதியாக இந்த திதி வந்திருக்கிறதுங்க. இந்த நாளில் நாம வாராகியம்மனை சில சூழ்ச்சம முறையில் வழிபாடு செய்யும்போது வாராகியம்மனின் அருள் நமக்கு இன்றைக்கு மட்டுமல்ல இந்த வருடம் முழுவதுமே நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அப்படி வாராகியம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைத்து சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்கலாம் வாங்க. பஞ்சமி திதி என்பது ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி இன்றைய தினம் மதியம் 1:24 ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மதியம் 2:26 வரை இருக்கின்றதுங்க. அதனால இந்த பஞ்சமியை குரு சுக்கிர பஞ்சமி என்று சொல்வாங்க. இந்த நாளில் நம்ம வாராகியம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக இந்த வெள்ளிக்கிழமை அற்புதமான ஒரு நாளாக இருக்கின்றது. இன்றைய தினம் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி இல்ல 5:40 9 மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செய்யலாங்க. அதோடு மட்டுமல்லாமல் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையாக செய்பவர்களாக இருந்தால் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிகாலையில 3:50 காலை 7 மணி வரை நீங்க இந்த வழிபாடை செய்யலாங்க. இந்த ஒரு குரு சுக்கிர பஞ்சமி நாளன்று இந்த வாராகி அம்மனுக்கு நாம எப்பொழுதுமே வழிபாடு செய்யும் போது தீபம் ஏற்றும் அல்லவா, அந்த தீபத்தை நாம ஏற்றும் பொழுது ஒரு சூட்சமமான முறையை பின்பற்றி ஏற்றணுங்க. நாம தீபம் ஏற்றும் பொழுது தரையில வைத்து எப்பவுமே ஏற்ற மாட்டோம் இல்லையா? அதனால கண்டிப்பான முறையில ஒரு தாம்பலத்தை எடுத்து அந்த தாம்பலத்துல கொண்டைக்கடலையுமே வெள்ளை மொச்சையும் ரெண்டையுமே சரிசமமாக எடுத்து அதற்கு அந்த தாம்பலத்தட்டில் அந்த இரண்டையுமே பரப்பி அதன் மேல் ஒரு அகல் தீபம் ஏற்றும் பொழுது வாராகியம்மனின் அருளோட நம்ம குரு மற்றும் சுக்கிர அருளையுமே நாம பெற முடியுங்க. இன்றைய தினத்துல பஞ்சமி திதியோடு நம்ம வாராகியம்மனை வழிபடும் போது நாம வாராகியம்மனுக்கு செம்பருத்தி பூவால மாலையாக தொடுத்து போடுவதன் மூலம் நாம விரும்பிய வரம் நமக்கு கிடைக்கும். அப்படி மாலையாக போட நம்மளால முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரே ஒரு பூவை மட்டுமாவது வாராகியம்மனுக்கு அவளுடைய பாதத்துல சமர்ப்பணம் செய்வது ரொம்பவும் அவசியங்க. இன்றைய தினம் வாராகியம்மனுக்கு நைவேத்தியமாக மாதுளம்பழம், அதாவது மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்துக்களில் அந்த முத்தை தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதில் சிறிதளவு தேனை கலந்து வாராகியம்மனுக்கு நைவேத்தியமாக வைக்கலாங்க. இது ரொம்பவும் சிறப்பு. மேல்படி அதாவது கருப்பு உளுந்தை அவித்து அதை சுண்டல் செய்து அது நைவேத்தியமாகவும் வைக்கலாங்க. அது ரொம்பவும் நல்ல ஒரு பலனை கிடைக்கும். இப்படி நாம செய்து முடித்த பிறகு வராகியம்மனின் மூல மந்திரத்தை 27 முறை நாம சொல்லி கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாங்க. வாராகியம்மனை வழிபாடு செய்யும் போது ஓம் வாராகிதாயே போற்றி என்ற மந்திரத்தை 27 முறை கண்டிப்பாக சொல்லிதான் இந்த கற்பூர தீப ஆராதனை நீங்க காட்டணுங்க. இப்படி வாராகியம்மனுக்குரிய பஞ்சமி திதி வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 2 நாளுமே சேர்ந்து வருவதால இந்த அற்புதமான நாளை நாம பயன்படுத்தி வழிபாடு செய்வது ரெட்டிப்பு பலன் கிடைக்குங்க. மேலும் வாராகியம்மன் மற்றும் குரு சுக்கிர அருளையுமே நாம பரிபூரணமாக பெற முடியும். அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் வாராகி தாயே போற்றி என்ற மந்திரத்தை பதிவிடுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.